வாங்க. மாமா வாங்க மாமா. கணேசா ஐயா தண்ணி குடுப்பா. பேசி பேசி தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. இந்த குடு. குடு. மாமா என்னாச்சு மாமா? ஈச்சனார் ஆபீஸ்க்கு போனா காந்திபுரம் ஆபீஸ்க்கு போன விரட்டுறானுங்க. காந்திபுரம் ஆபீஸ்க்கு போனா கணபதி ஆபீஸ்க்கு போன விரட்டுறானுங்க. கணபதி ஆபீஸ்க்கு போய் பார்த்தா இங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு கையை விரிக்கிறாங்க. இங்க பாருமா, 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வாங்கின அப்ரூவலுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது சார். நீங்க சர்வேரை பாருங்கன்னு சொல்றாங்க. சர்வேரை போய் பார்த்தா உங்க கிட்ட இருக்கிற பட்டா செல்லாது, எங்கிட்ட இருக்கிற கவர்மெண்ட் ஆர்டர் தான் செல்லுன்னு சொல்றாரு. நீங்க வேணா போய் கலெக்டர் பாருங்கன்னு சொல்றாருமா. ஆமா, கலெக்டர் போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னே இல்ல, எங்க போயிட்டு வர? போன் அடிச்சு எடுக்க மாட்டியா? இங்க பாரு, நீ தான் உறுப்பு இல்ல, மத்தவங்க உருப்படியா வாழ ஏதாவது செய்யலாம்ல. மாமா வந்ததும் வராததுமா எதுக்கு அவனை திட்டுறீங்க? அவனை எங்கெங்கயோ போய் அலைஞ்சிட்டு தானே வரான். சொல்லு அபி, நல்லா எடுத்து சொல்லு. என்ன மட்டும் விவரமா திட்டுறல்ல, நீ மட்டும் டாக்குமெண்ட்டையே கரெக்டா வச்சுக்கவே இல்ல. உங்க அப்பா உனக்கு இந்த இடத்த தானமா கொடுத்தாரு, ஆனா அவளோட அப்பாவுக்கு இந்த இடம் எப்படி வந்தது, அந்த டாக்குமெண்ட் எங்கன்னு கேக்குறாங்க. நான் மட்டும் என்ன பண்ணட்டும்? இங்க பாரு, இது பரம்பரை சொத்து, 3 தலைமுறையா நம்ம கிட்ட தான் இருக்குது. இது பாரு, அதோட தாய் பத்திரத்தை தான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அந்த பத்திரத்தை பத்தி தான் எவனும் பதில் சொல்ல மாட்டேங்கிறானுங்களே. 10 நாள் கழிச்சு விசாரிச்சு சொல்றேன்னு சொல்றானுங்க. அபி, நான் தான் காலையிலே ஒரு ஜென்செட்டை கடையில கொண்டு வந்து வைக்க சொன்னனே, இன்னும் கொண்டு வரலையா? நீ ஏன் கால் வலிக்க தச்சுக்கிட்டு இருக்க? யாரும் தரல ரகு. ஏன் தரல? எப்படி தரமாட்டேன்னு சொல்லுவாங்க? கோயம்புத்தூர் ஃபுல்லாவே எல்லா கடையிலும் கேட்டு பார்த்தாச்சு. எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில தான் சொல்றாங்க, ஜென்செட் ரிப்பேர்னு. நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல. நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? நீங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணீங்க? பாவம் பொம்பளை பிள்ளைங்க. நான் தான் பெத்து வச்சிருக்கேன் உன்னை. யாருக்கிட்ட எப்ப என்ன பண்ணுச்சுன்னே தெரியல. உருப்படாதவன் அவங்க திட்டம் போட்டு பழி வாங்குறாங்க, அதுல நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இங்க பாருப்பா, என்னை பத்தி தேவையில்லாம பேசாத. நம்ம சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். பாவம் அபி கரண்ட் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்னு நாம இப்ப யோசிப்போம். இங்க பாரு, அதனாலதான் நான் படாத பாடு பட்டுட்டு இருக்கேன். ஒண்ணும் நடக்கலையே. விடுங்க மாமா, அம்மாவோட மிஷின் இருக்கு, என் கால வலு இருக்கு, தச்சுக்கலாம். ஆனா அக்கா, நாளைக்குள்ள 18 துணி டெலிவரி பண்ணணும்க்கா. 3 பேரும் மாத்தி மாத்தி தைச்சா கூட 10 துணிக்கு மேல தைக்க முடியாதேக்கா. ஏன் முடியாது? 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆக போகுது. ஏ கணேசா, நீ போய் எமர்ஜென்சி லைட்டை ஏற்பாடு பண்ண. அது 1 மணி நேரத்துக்கு மேல தாங்காதே. அப்புறம் அதை எங்க எடுத்துட்டு போய் சார்ஜ் போடுவீங்க? இங்க பாரு, நம்ம வீடு இல்ல, அங்க கொண்டு போய் சார்ஜ் போட வேண்டியதா? ஏன்பா, அது சார்ஜ் ஏறுற வரைக்கும் இவங்க எல்லாம் இருட்டிலே இருப்பாங்க. என்ன முட்டாள்னு சொல்றது இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் புத்திசாலியா யோசிங்க. அபி, முதல்ல இவனை கடை விட்டு வெளியே போக சொல்லு. ரொம்ப ஓவரா பேசுறான். மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா. என்னம்மா எல்லாரும் இவ்வளவு சிரமத்தில் இருக்கிறான், இவன் பாட்டுக்கு புரிஞ்சுக்காம கிண்டல் பண்ணிட்டே இருக்கான். கிண்டல் எல்லாம் ஒண்ணும் பண்ணல. இதுக்கெல்லாம் என்ன தேர்வுன்னு யோசிக்க தான் சொன்னேன். நம்ம வீட்டுல தான் கரண்ட் இருக்குல்ல, அப்படியே 2 வயரை போட்டு இழுத்து போட்டா இந்த கடைக்கு கரண்ட் வந்துட போகுது. அப்புறம் அவங்க வேலையை பார்க்க போறாங்க. இவனுக்குள்ள இவ்வளவு அறிவா? மாமா காலையில இருந்து மாத்தி மாத்தி யோசிச்சுட்டு இருக்கோம், யாருக்குமே இது தோணலையே. பாருங்க, ரகு புத்திசாலி மாமா. புத்திசாலி இல்லம்மா, இந்த ஒயர் போட்டு எடுக்கிறதெல்லாம் கிரிமினலோட வேலை. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் அந்த கிரிமினல் வேலையை போய் பாரு போ. நீ பெத்தவன் கிரிமினலா இல்லாம கவர்னரா இருப்பான்.
பேசாம எனக்கு ஒரு டீயை சொல்லுங்க. ரகு சாதிச்சிட்ட. தேங்க்ஸ் ரகு. பரவாயில்ல அபி. இப்போ எதுக்கு இந்த முட்டாளுக்கெல்லாம் தேங்க்ஸ் கைதட்டல் எல்லாம்? வேலையை பாருங்க. என்னடா முறைப்பு? ம் நான் வரேன் அபி. அக்கா என்ன பாக்குறீங்க? வேலைய ஆரம்பிங்க. சரி அபி. தனம் சீக்கிரம். கணேசா. சரி. ம். மிஸ்டர் ஜோ. அனாமிகா, ஃபரூக் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உங்க கம்பெனில வேலை செய்யற ஐடியாவே இல்ல. எதுக்கு சிரிக்கிறீங்க? எங்களை பார்த்தா சிரிக்கிற அளவுக்கு பஃப் மாதிரி தெரியுதா? மிஸ்டர் ஜோ, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. செஸ்ல ராணி நினைச்ச தூரத்துக்கு போக முடியும், ஆனா ராஜா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் முன்னுக்கு வருவான். ஐ அம் தட் குவீன். ராஜா எங்க ஸ்டெப் வைப்பான்னு தெரிஞ்ச குவீன். மிஸ் சௌபர்ணிகா. கால் மீ ஷாவு. யா சௌபு. வாட் யூ வாண்ட்? நதிங். பொய் சொல்லக்கூடாது. உனக்கு லண்டன் கேலண்டர் ஷூட் மாடல்ஸ் எல்லாருமே நீ டிசைன் பண்ண காஸ்டியூம்ஸ் போடணும். Isn't that your dream? Am I right? Yeah, of course. Did you get an email? உன் கனவு நிஜமாயிடுச்சா? Yeah, இந்த பிராண்ட் எங்க கம்பெனியோடது இல்ல. எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சுதான் செய்றேன். எங்க கம்பெனியோட எதிரி கூட நான் ஃப்ரெண்டா இருக்கேன். அதுவும் நான் எம்டி ஆகுற வரைக்கும் தான். ஏன்னா எதிரியை அழிக்கிற வித்தை எனக்கு நல்லாவே தெரியும். ஜோ, விக்கி, அக்ஷரா, உங்க 3 பேருக்கும் கூட மெயில் வந்திருக்கும் போல. யா, கிராமி அவார்ட் ஃபங்க்ஷன்ல டிசைன் பண்றதுக்கான கான்ட்ராக்ட் வந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் அக்ஷரா, யூ? யா மேம். ஃபேஷன் வேர்ல்ட் புக்ல கவர் பேஜ் உன்னோடது. மாடல் கரீனா கபூரா இருக்கலாம், கத்ரீனா கைஃபா கூட இருக்கலாம். மாடல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கலாம், பட் டிசைனர் நீ மட்டும்தான். தேங்க்ஸ் மேம். எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. விக்கி. ஃபிலிம்ஃபேர் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் டிசைனரா? யா மேன். யூனோ கைஸ், உங்க எல்லாரோட தகுதிக்கும் மேல ஒரு சான்ஸ் நான் உருவாக்கி கொடுத்திருக்கேன். யூ நோ வை? உங்க கம்பெனில வேலைக்கு வரதுக்கு? நோ நோ நோ. நான் உனக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேனே ஜோ. ராணியால எல்லா திசைக்கும் தாவ முடியும். நான் ராணி. அசோக்குங்கிற ராஜாவுக்கு ஒரே செக்மேட். அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவனோட எம்டி பதவியை காப்பாத்திக்கணும்னு ஒரு சாதாரண டெய்லர் கிட்ட தகுதியை விட்டு இறங்கி பேசுறவன், படிப்பறிவே இல்லாத அபிங்கிற ஒரு டெய்லரை அவளோட திறமைக்காக மட்டுமே கம்பெனியோட சீஃப் டிசைனர் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அபியை விட நீங்க பெஸ்ட்னு அவனுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா உங்களை எங்க கம்பெனிக்கு வேலைக்கு வர வைப்பான். அது நடக்க கூடாது. அதனாலதான் உங்களை மாசம் ஃபுல்லா நான் பிஸி ஆக்கி வச்சிருக்கேன். உங்க எத்திக்ஸ் எதுவுமே புரியல மேம். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவ்ளோ எஃபர்ட் எதுக்கு மேம்? வெரி சிம்பிள். அபிங்கிற ஒரு சாதாரண டெய்லர் எங்க கம்பெனிக்கு சீஃப் டிசைனரா வரணும். வாட்? ஒரு சாதாரண டெய்லர் உங்க கம்பெனிக்கு சீஃப் டிசைனரா வரணுமா? நீங்க வரவிட மாட்டீங்கன்னு நினைச்சேன். வரணும் ஜோ. எங்க கம்பெனிக்கு சீஃப் டிசைனரா வரணும். ஏன்னா அவ ஒரு பெஸ்ட் டிசைனர். அதை நானே பார்த்திருக்கேன். பட் தட் பெஸ்ட் டிசைனர் அபி டெய்லர் எங்க கம்பெனிக்கு வந்தா அவளை நான் தோக்கடிக்கணும். போர்ல எதிர்த்து நிக்கிற ராஜாவை அழிக்கிறவன் வீரன் இல்ல. அந்த ராஜாவோட தைரியம் எதுவோ அதை அழிக்கணும். உயிரோடு இருக்கும் போதே தன் தோல்வியை ஒத்துக்கிட்டு நம்ம முன்னாடி மண்டி போடணும். அதுதான் வீரம். புரியுதா? புரியல மேடம். புரிஞ்சா நீ என் இடத்துல நிப்ப, நான் உன் இடத்துல கையை கட்டிட்டு நிப்பேன். நான் என்ன செய்யறேன்னு
யாருக்கும் புரியக்கூடாது. அது வரைக்கும் தான் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆல் தி பெஸ்ட் மேம். எதுக்கு? இதே மாதிரி நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். சௌபு, நான் இன்னும் ஜெயிக்கல. ஜெயிக்க போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஜெயிப்பேன், நிச்சயமா ஜெயிப்பேன். மேம், ஒருவேளை ஜெயிக்க முடியலன்னா அழிப்பேன். மொத்தமா எல்லாத்தையும் அழிப்பேன். அபியக்கா, ஒரு அரை மணி நேரம் மட்டும் லைட்டா கண்ணை சந்துக்கிட்டுமா? கணேசா, ஃபிளாஸ்க்ல போய் டீ மட்டும் வாங்கிட்டு வந்துடுறியா? ம் சரிதான். வேணா கணேசா, எதுவும் வேண்டாம். நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். வீட்டுக்கா? எப்படி வீட்டுக்கு போவ? நாளைக்கு கொடுக்க வேண்டிய ஆர்டர்லாம் இருக்குல்ல அபி. நைட்டு எந்நேரம் ஆனாலும் நம்ம தச்சுட்டே போயிடலாம் அபி. அதெல்லாம் வேண்டாக்கா, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. சும்மா ஏதாவது விளையாட்டுத்தனமா பேசாத அபி. இன்னைக்கு ஒரு நாள் தான் கரண்ட் இரவலா தருவாங்க. டெய்லி தருவாங்களா? தெரிஞ்சதுனால தான்க்கா சொல்றேன். போதும் விடுங்க. கணேசா, நீ கிளம்பு. தனு, வேலை செஞ்சதெல்லாம் போதும், மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். கணேசா, தனத்தை வீட்டுல பத்திரமா விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ போ. இல்ல பி, இன்னும் நமக்கு டைம் இல்ல. 4 பேருக்கு மட்டும்தான் நம்ம டெலிவரியே கொடுத்துருக்கோம். இன்னும் 10 துணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். டெலிவரியா மொத்தமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து கிளம்பலாமே. ஆமாக்கா, நான் வேணா தூங்குறேன்னு சொன்னதுக்கு சாரிக்கா. முதல்ல எல்லாரும் வேலையை முடிச்சிடலாம்க்கா. தெய்வான அக்கா, அவங்களுக்கு தான் புரியல, உங்களுக்கு அது புரியுதா? எல்லாரும் 10 நிமிஷத்துல இங்க இருந்து கிளம்பணும். ஏய், கொண்டா கொடு. பகல்லே பசுமாடு தெரியாது, இருட்டுல எரும மாடா தெரிய போகுது. புடி. அபி, உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்க அம்மாக்கு உடம்பு முடியாம இருந்தப்ப உன்னை கடையில கொண்டு வந்து விட்டுட்டு, கடையை சரியா பாத்துக்கிறீங்களோ இல்லையோ, அபிய சரியா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க கடைக்கு வரவே இல்லை. ஒரு 12 வயசு பொண்ணு பாவாடை சட்டையோட வந்தா. கையில கத்திரிக்கோலை பிடிச்சுக்கிட்டு துணியை வெட்ட ஆரம்பிச்சா. அப்ப அபிய பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போன அவ அம்மா கிட்ட இன்னைய வரைக்கும் அவதான் எங்களை பாத்துக்கிறான்னு எங்களால சொல்லவே முடியல. அபிய பாத்துக்கோன்னு சொன்ன அந்த வார்த்தைய இப்ப வரைக்கும் என்னால நிறைவேற்றவே முடியல அபி. இப்ப எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்பவும் நான் அதை செய்யலனா நான் மனுஷியே இல்ல அபி. அக்கா, இந்த கடையும் நீங்களும் தான் என்னை இத்தனை வருஷமா பாத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு நன்றி சொல்லவும் திரும்ப கைமாற ஏதாவது செய்யறதுக்கு கூட என்னால முடியல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ தான், அதுக்குள்ள மறுபடியும் கடையை ஆரம்பிக்க தானே போறோம். அது வரைக்கும் தற்காலிகமா ஏதாவது வேலையை தேடிக்கோங்க. அபி, தனமும் தெய்வானாக்கவும் வேணா வேற வேலை தேடிக்கிட்டோம். என்னாலாம் முடியாது. அபியக்கா, நீ எல்லாம் ஒரு அக்காவா? எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைற வர உன் கூடவே வச்சு பாத்துக்கிறேன்னு சொன்ன, அது எல்லாமே பொய்யா? தனு, நான் சொல்றதை என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. வீக்கார் மாமா பாவம், அவரால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு உதவி செய்யறாரு. அவரையும் நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாதுல்ல. ஏன் தொந்தரவு பண்றோம்?
இனிமே கரண்ட்லாம் ஒன்றும் தேவையில்ல. இருக்கிற ஒரு மிஷின்ல தைப்போம். அப்படியே மொத்தமா நம்ம எல்லாரும் வேலையை பார்ப்போம். உங்க யாருக்காவது நான் சொல்றது புரியுதா இல்லையா? இன்னும் இந்த கடையில என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. உங்களை மாதிரி நல்லவங்களை என் கஷ்டத்துக்காக கூட வச்சுக்கிட்டு மேல மேல கஷ்டப்படுத்தினா கடவுள் என்ன மன்னிப்பாரா? எல்லா கஷ்டத்தையும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போற ஒருத்திக்காக மறுபடியும் அவளுக்கு எந்த உதவியும் செய்யாம எங்க வாழ்க்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு போயிட்டோம்னா அந்த கடவுள் எங்களை மட்டும் மன்னிப்பாரா அபி? அக்கா எனக்கு கோவம் வருது. எனக்கும் கோபம் வருது. நானும் பிராணாயாமா பண்ணுவேன். எனக்கும் தான் கோவம் வருது. நானும் தான் பண்ணுவேன். நான் மட்டும் சும்மா இருப்பேனா? நான் மனுஷன் இல்லையா? எனக்கு கோவம் வராதா? நானும் பண்ணுவேன். இப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க? உன்னை விட்டுட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். எங்களை துரத்த முயற்சி பண்ண வேணான்னு தான் சொல்றோம். நீ துரத்துனாலும் இந்த கடையை தேடிதான் மறுபடியும் வருவோம். நீங்களாவது போவீங்க. நான்லாம் கடையை விட்டு காலடி வெளியே எடுத்து வச்சாதானே. உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு கூட என்கிட்ட பணம் இல்ல. இப்ப நான் என்ன செய்யட்டும்? உன்கிட்ட யாரும் சம்பளம் கேட்கலையே. நாங்க என்ன உன்கிட்ட வேலை செய்யறோம்னு நினைச்சியா? அபி இங்க பாரு, கடை உன்னோடது இல்ல, எங்களோடது. புரிஞ்சுக்கோ. கணேசா, உன் கடையாவே இருக்கட்டும். எவ்வளவு நேரம் இதே வேலையை பாப்பேன். போ, அடுத்த வேலையை பாரு. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்குது. இவ்ளோ நல்லவங்களை என் கூடயே விட்டுட்டு போயிருக்கியம்மா. நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும்மா. இந்த கடையை மட்டும் மூடிடக்கூடாது. எப்பெல்லாம் உனக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் நீ சாமி முன்னாடி வந்து நில்லு. உன் கஷ்டத்தை தீக்க துணைய ஒரு ஆள் அனுப்புவாரு. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. உன் மனசுல இருக்க கஷ்டத்துல அந்த சாமி கிட்ட கொட்டிட. உன் கஷ்டத்தை தீக்க கண்டிப்பா ஒருத்தரை அவரை அனுப்பி வைப்பாரு. ஹாய், நான் வரேன், இருங்க. அப்புறம் சமபந்தி எவ்ரி ஃப்ரைடே எங்கள் கம்பெனி சார்பாக நான் தான் பண்ணிட்டு வரேன். ஓ, எப்பவும் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டே இருக்கீங்க. அதான் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் நல்லது பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்டேன். நீங்கள் தான் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஹே, ஐம் ஜஸ்ட் கிடிங். சீரியஸாலாம் இல்லை. நான் உங்களை கடுப்பாய்த்துறேண்ணா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அபி, நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட். உங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கும்போது என் உலகத்துக்குள்ளே உங்களால் எப்படி வர முடியும்? ரொம்ப நல்லா பேசுறீங்க. பேசணுங்க. பேச தெரியாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. நானும் ஒரு ஸ்டேஜில் இருந்து தான் பேச கற்றுக்கிட்டேன். யார் எதை கொடுத்தாலும் அதை பேசியே வித்துருவேன். அதே மாதிரி எனக்கு வேணுங்கிற ஒன்றை மற்றவங்கள விட லெஸ் ப்ரைஸ்க்கு அடித்து பேசி வாங்கிடுவேன். தெரியும். எப்படி?
எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லனா அவ்வளவு பெரிய கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியுமா? நிச்சயமா. பட் இந்த சக்ஸஸ் growth இதுக்கெல்லாம் நான் மட்டும் காரணம் இல்லை. என்னோட டிசைனர்ஸ், என்னோட மார்க்கெட்டிங் டீம்னு டேலண்டட் பீப்புள் எல்லாருடைய சப்போர்ட்டும் என் கூடவே இருக்கிறதுனால தான் நான் இந்த பொசிஷனில் இருக்கேன். நான் என்னுடைய எம்ப்ளாயீஸை எப்பவுமே நல்லா பார்த்துப்பேங்க. அவங்க தான் நான் தான் அவங்க. உங்களுக்கு பெருந்தன்மை கூட நிறைய இருக்கு. என்னால தான் உங்க கம்பெனில வேலை செய்ய முடியாம போயிடுச்சு. நீங்கள் கூட நல்லா தான் பேசுகிறீங்க. ஆனா உங்க அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் சிரிக்கிறீங்க? அதிகமா பேசிட்டேனா? நோ அப்படிலாம் எதுவும் இல்லையே. எங்களோட கம்பெனி டோர் எப்போ உங்களுக்காக திறந்தே இருக்குங்க. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தான். உங்கள் திறமையோட கம்பேர் பண்ணி பார்த்தா என் கம்பெனியில் ரொம்ப சின்னது தான். ஏங்க இப்போ எதுக்கு நீங்கள் கோவப்படுறீங்க? கோவப்படாம என்ன பண்ண முடியும்? என்ன உயர்வா சொல்லணும்ன்றதுக்காக உங்களை நீங்களே ஏன் குறைச்சிக்கிறீங்க? ஓகே கூல். அப்புறம் அபி, கடையில் எப்படி போயிட்டு இருக்கு? என்னாச்சு, ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா? ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனால் உங்கள் வார்த்தைக்குள்ள நிறைய விஷயம் ஒளிஞ்சிருக்குங்க. என்னன்னு சொல்லுங்க. அபி, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நான் கேட்குறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்லுங்க, என்னாச்சு? நேத்து திடீர்னு கடைக்கு முன்னாடி ரோடு போடுறதா சொல்லி ஜல்லியெல்லாம் கூட்டிட்டாங்க. திடீர்னு கரண்ட்டை கூட கட் பண்ணிட்டாங்க. டக்குன்னு நெருக்கடி ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு கூட யோசிக்க முடியல. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஆஹா இல்ல, நானே சமாளிச்சுப்பேன். நீங்க எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு சொல்றீங்க, எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? அதான் தெரியல. எங்க பில்டிங் ஓனர் வீட்ல இருந்து ஒரு ஒயரை போட்டு கரண்ட்டை இழுத்துருக்கோம். அதுல தான் வேலையை ஆரம்பிக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். நல்லவங்களுக்கு எங்க இருந்தாவது ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைச்சிட்டே இருக்கும்னு எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க. நீங்க எதுக்கு கவலையப்படாதீங்க. நானும் என்னுடைய புண்ணியத்துல பாதி உங்களுக்கு தரேன். புண்ணியத்திலையா? நீங்க என்ன கர்ணனா? ஏன் கர்ணம் மட்டும்தான் கொடுக்க முடியுமா? இந்த அசோக்கும் கொடுக்குறவன் தான். 1 minute. கை நீட்டுங்க. சிரிக்காம கையை நீட்டுங்க. சிரிக்காம டக்குன்னு கையை நீட்டுங்களேன். அங்க பிடிச்சுக்கங்க. இந்த செகண்ட்ல இருந்து என் புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு தான். ஓகே? அவ்வளவுதான். இனிமே எல்லாமே சரியாயிடும். ஓகே? சரிங்க, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஓகேங்க, ஆல் தி பெஸ்ட். ஹலோ, சொல்லுங்கக்கா. எங்க இருக்க அசோக்? இப்பெல்லாம் உன்னை பார்க்கவே முடியறதில்ல. ரொம்ப பிஸியா இருக்க போல. நத்திங். எப்போ நம்ம கம்பெனி பேர்ல அன்னதானம் பண்ணுவோம்ல, அந்த கோயில தான் இருக்கேன். சின்ன வயசுல இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கேன். நீ இப்படி இருந்ததே இல்லையே. திஸ் இஸ் நாட் யுவர் கேரக்டர். கோவில், அன்னதானம், வாட்ஸ் ஆல் திஸ்? அம்மா சொன்னாங்க இதெல்லாம் செஞ்சா என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் குறையும்னு. அவங்க என்னுடைய நல்லதுக்காக தானே சொல்லுவாங்க. அதான் செஞ்சு பார்க்கலாமேன்னு. ஓகே, கேரி ஆன். பை தி வே, உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். அந்த டெய்லர் பொண்ணு ஜாபுக்கு வரலையே அசோக்? சொல்லுங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை பார்த்தேன். அவ கடை ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல இருக்கான். சுத்தமா அங்க பவர் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்ப கூட அவ யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நானே அவகிட்ட ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். அது கூட வேணான்னு சொல்லிட்டேன். அவங்க பில்டிங் ஓனர் வீட்டில இருந்து கடைக்கு பவர் எடுத்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருக்கா. ஷீ இஸ் ரியலி ஸ்ட்ராங். நோ, அது திமிர். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி மறுபடியும் அவகிட்ட நம்மளை பேச வைக்கிறதுக்கான பிளான். நோனோக்கா, நான் அவகிட்ட பேசல. அவளோட ஆட்டிடியூடே அதான். அசோக், இட்ஸ் ஓகே.
நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். பாய். பாய்க்கா. ஹலோ, அபி கடையில பவரை கட் பண்ணா கடையை க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கே ஜாபுக்கு வந்துருவான்னு சொன்னேன். அவ பில்டிங் ஓனர் வீட்ல இருந்து வயர் போட்டு கரண்ட் எடுத்து கடை ரன் பண்ணிட்டு இருக்கா. ஓ, என்னது? நான் சொல்லணுமா? அடுத்து என்ன செய்யணும்னு உனக்கு தெரியாதா? ஏய், எனக்கு உன் பதில் தேவையில்லை. நான் சொன்னது நடக்கணும். தட்ஸ் இட். அந்த அபி டெய்லர் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளை தேடி வரணும். அண்டர்ஸ்டாண்ட்? இத பார், இதுக்கப்புறம் உயிர் போற சூழ்நிலை வந்தா கூட இத செய்ய சொன்னது அசோக்குன்னு தான் சொல்லணும். என்ன காட்டி கொடுக்கணும்னு நினைச்ச, அப்புறம் நானே பார்க்காத அனாமிகாவை நீ பாப்ப. இந்த கடையோட ஓனர் யாரு? நான் தான் சார். என்ன விஷயம்? துணி தைக்கணும். உன் கடையில கரண்ட் கட் பண்ணிட்டாங்களே ஈபி சர்வீஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் எப்படி உங்க கடைக்கு கரண்ட் வந்தது? அது பில்டிங் ஓனர் வீட்ல இருந்து. கேட்டுக்கங்க சார், திருட்டு கரண்ட்னு அவங்களே சொல்றாங்க. நீங்க என்னமோ அபி டெய்லர் கண்ணியமானவங்கன்னு சொன்னீங்க. சார், கத்தாதீங்க சார். கஸ்டமர் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. நான் எதுவும் வேணும்னு பண்ணல சார். டெலிவரி கொடுக்க வேண்டிய துணி நிறைய இருந்துச்சு, அதை தச்சே ஆகணும். பவர் மிஷின் வேற, அதான் வேற வழி தெரியாம பண்ணிட்டோம். ஓ, கரண்ட் திருடிட்டு காரணம் சொல்றியா? தப்பிச்சுக்கலாம்னு ஐடியாவா? சார், ஒயர் தானே சார் இழுத்தோம், அதுக்கெல்லாம் பேர் திருட்டா சார்? கரண்ட்லாம் திருடுனா காக்கா மாதிரி சாக்கு அடிச்சு செத்துற மாட்டாங்களா சார்? என்ன சார் நீங்க? சார், ஐயோ சார். ஏய், அடி கிண்டலா இருக்க உனக்கு? தோலை உரிச்சு விடுவேன். ஜாக்கிரதை. வாங்க தம்பி. வாங்க தம்பி. எதுக்கு சார் அடிக்கிறீங்க? என்ன விஷயம் சார்? யாரு நீ? என் மகங்க. நீ யாரு? கோயம்புத்தூர் கலெக்டரா இல்ல இந்த ஏரியா கவுன்சிலரா? நான் உன்னை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு. சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க சார். நீங்க நிக்கிறது எங்களுடைய பில்டிங். உங்க பில்டிங்னா சல்யூட் போட்டு பேசணுமா? சார், கொஞ்சம் கோவப்படாம என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்களா? இந்த கடைக்கு நாங்க கரண்ட் கட் பண்ணிருக்கிறப்போ இந்த பொண்ணு அபி உங்க வீட்ல இருந்து திருட்டுத்தனமா கரண்ட் எடுத்திருக்கு. சார், அபி ஒன்றும் கரண்ட் திருடல. நான் தான் எங்க வீட்ல இருந்து ஒயரை எடுத்து கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். கடையும் எங்களோடது, வீடும் எங்களோடது. அது எப்படி சார் திருட்டு கரண்ட் ஆகும்? சார், முதல்ல நீங்களாம் கிளம்புங்க சார். ஏய், யார கிளம்ப சொல்ற? சார், என்ன இருந்தாலும் நீங்க கணேஷ் அடிச்சது தப்பு. அடிச்சது தப்புன்னா அப்ப நீங்க செஞ்சது சரியா? நீங்க பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? வீட்டு சர்வீஸ் வேற, கமர்ஷியல் சர்வீஸ் வேற. இது கூடவா தெரியாம பில்டிங் ரன் பண்றீங்க? அதுக்காக நீங்க மேல கை வைப்பீங்களா? அப்புறம் நான் கொஞ்சுவாங்களா? சார், ப்ளீஸ் சார், நாங்க செஞ்சது தப்பு தான் சார். எங்களை மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காது. அவங்கள தண்டிக்காதீங்க சார். நாங்க வேணா அந்த ஒயரை இப்பவே கழட்டி விட்டுறோம். ஒயரை கழட்டி அணிஞ்சிட்டா நீங்க பண்றதெல்லாம் தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? விசாரிக்க வந்த அதிகாரியை மிரட்டினா சும்மா இருப்பாங்க? சார், இந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணுங்க சார். கோர்ட்ல பேசிக்கிட்டோம் சார். அரெஸ்டா? சார், கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தது நான். அரெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க என்னதான் பண்ணணும்? அபி, நீ கடைக்குள்ள போய் வேலையை பாரு. இது எங்க பிரச்சனை. நானும் அப்பாவும் பாத்துக்கிறோம். சும்மா இரு ரகு. சார், நீங்களா படிச்சவங்க, பெரியவங்க.
ஒரு சாதாரண டெய்லர்னா எனக்கு சட்டத்தை பத்தி என்ன சார் தெரியும்? உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சு மன்னிச்சுக்கோங்க சார். பாவம் விட்டுருங்க சார். நான் என்னமா வேணும்னு வந்து அவன் அடிக்கிற மாதிரி பேசுற? என் கடமையை தான் செய்யற. நியாயமா அவர் சொன்ன மாதிரி ஒன்னதான் முத அரெஸ்ட் பண்ணணும். பொம்பளை பிள்ளையாச்சே பாவா, மத்தவங்க பார்த்து அசிங்கம் பண்ணி நின்று பேசிட்டு இருக்க. யோ அவனை வண்டியில ஏத்து. ஓகே சார். போ. ஐயோ சார் வேண்டாம். சார் என்ன சார்? லாயரை பார்த்துட்டு நானே ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். எனக்கும் சட்டம் தெரியும். வாரண்ட் இல்லாம யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. பெரிய அரசியல் லீடரு, இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட் வேணும். சார் இங்க பாருங்க, அனாவசியமா பையன் மேல கை வச்சீங்க நல்லதில்ல. ஆமா, கையை விட சொல்லுங்க. கான்ஸ்டபிள் அப்பையும் புள்ள 2 பேர்த்து வண்டியில ஏத்தியா? ஸ்டேஷன்ல வச்சு தோலை வைக்கலாம். ஏத்தியா? சார் ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். சார் வேணாம் சார். ஐயோ மா யாரும் பேசாதீங்க. அவங்கள விட்டுருங்க ப்ளீஸ் சார். சார் சார் விடுங்க போ, வண்டியில ஏறியா. அசோக், ஹாய். உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடலையே? ஏய், நோ ஃபார்மல் கொஸ்டின்ஸ். நீ என்ன பேசணுமோ அதை என்கிட்ட பேசு. யூ ஹேவ் ஆல் தி ரைட்ஸ். யூ ஆர் மை லவபிள் சிஸ்டர், ரைட்? என்னக்கா? நான் எப்பவுமே உன்னோட நல்லதுக்காக தான் எதையுமே சொல்லுவேன். உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல? அக்கா என்னக்கா இப்படி கேக்குற? உன் லைஃப்ல நடக்கிற எல்லா நல்ல விஷயங்கள்லயும் என்னோட பங்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லிக்கா, அதுல என்ன தப்பு இருக்கு? அக்கா இப்பதான் எனக்கு கோவம் வருது. அந்த அபி டெய்லர்ல அவளுக்கு கோவம் வந்த உடனே ஏதோ இப்படி சம்திங் பிராணாமயம் ஐ ஜஸ்ட் ஃபர்காட். இந்த மாதிரி தான் எப்படி என்னமோ பண்ணுவா. பார்க்கறதுக்கு கூட ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும். நானும் இனிமேல் அதுதான் பண்ண போகிறேன். இப்போது நீ என்கிட்ட இதை பேசணும்னு சொல்லிட்டு தானே வந்த. அப்புறம் இது பேசாமல் இப்படியே இருந்தா எனக்கு கோவம் வராதா? சரி, அசோக், பாத்தியா, இதுதான் எனக்கு பிடிக்கல. என்னது பிராணாயாமாவா? ஆமா, அது மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் எதை பேசினாலும் நீ கடைசியா வந்து முடிக்கிறது அபில தான். இல்ல, யா பட் யூஆர் ரைட். ஆனா எனக்கே ஏன் அப்படின்னு புரியல. ஏன்னா 24 ஹவர்ஸும் நீ அந்த அபிய பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்க. இல்ல, நாட் லைக் தட். நான் நம்ம கம்பெனி, நம்ம பிசினஸ் பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுல அபியோட சப்போர்ட் இருந்தா நல்லதுன்னு யோசிக்கிறேன். இதுதான் எனக்கு பிடிக்கல. சின்ன குழந்தை அதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொம்மைக்காக அடம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு நீ பண்றது. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன பையன் தானே. அது நம்ம கம்பெனியோட ஃபியூச்சருக்காக அபி வேணும்னு அடம் பிடிக்கிறது உனக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். என்ன பேசுற அசோக்? அப்பா, அம்மா, நான், நம்ம கம்பெனி ஸ்டாஃப்னு எல்லாரும் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி பில்ட் பண்ண பிசினஸ் இது. நம்ம கம்பெனியோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? ஆஃப்டர் ஆல் ஒரு டெய்லரோட ஹெல்ப் இருந்தாதான் முன்னேற முடியும், சக்சஸ் பண்ண முடியும்னு நீ சொல்ற. தெரியல, பட் உண்மை சொல்லணும்னா எனக்கு அபி மேலேயும் அவ டேலண்ட் மேலேயும் இருக்கிற நம்பிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்கு. அந்த டெய்லர் கம் டிசைனரை கூட்டிட்டு வந்து ப்ரூவ் பண்ணி காட்டு. அப்போ உன் நம்பிக்கை தான் சரின்னு நான் ஒத்துக்கிறேன். பண்ணி காட்டுறேன். நிச்சயமா அபியை நம்ம கம்பெனிக்கு டிசைனர் ஆக்கி நான் என்ன ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். எப்போ? சீக்கிரமே.
அதான் எவ்வளவு சீக்கிரம்? போர்ட் மீட்டிங்ல உனக்காக தந்த 15 டேஸ்ல 13 டேஸ் முடிஞ்சிருச்சே. மிச்சம் இருக்கிறது இன்னும் 2 டேஸ் தான். Just 48 hours. என்ன யோசிக்கிற அசோக்? இந்த 48 ஹவர்ஸ்ல என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிற? என்ன செய்யணும்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள 48 ஹவர்ஸ் முடிஞ்சிடும் அசோக். போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் உன்னை எப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அசோக். ப்ளீஸ் அசோக், நான் சொல்றத கேளு. முதல்ல இந்த ஸ்ட்ரெஸ் விட்டு வெளியில வா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் நீ எங்கேயாவது எங்க போ சொல்ற? எங்கன்னு சொன்னா எங்க வேணாலும் போலாம். உன் ஸ்ட்ரெஸ் விட்டு வெளியில வரதுக்கு எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறியோ அங்கெல்லாம் போயிட்டு வரலாம். இல்ல நான் எதுக்காக ஓடணும்? போட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு ஜெயிக்கணும் இல்லைன்னா தோக்கணும். ரெண்டுமே இல்லாம நடுவில் என்னால முடியாதுன்னு கையை தூக்குறவன் ஆம்பளையா? கோவப்படாத அசோக். நான் கோவப்படக்கூடாதுன்னு என்கிட்ட இப்படி பேசாத. உனக்கு நான் சொல்றது புரியுதா அசோக்? உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? பார், ஒரு வார்னா கடைசி வரைக்கும் சண்டை போட்டு பார்த்துடணும். தோத்தாலும் ராஜாவா தான் தோக்கணும். ஐ எம் a born king. ஏன் கிரீடம் அவ்வளவு சீக்கிரத்துல கீழே விடாது. இனிமே இதை பத்தி பேசாத. ஐம் சாரி. கொஞ்சம் கோவப்பட்டேன். அபி நிச்சயமா நம்ம கம்பெனிக்கு வருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவ வருவா, கண்டிப்பா வருவா. வந்த வேகத்திலேயே கம்பெனி விட்டு வெளியில போய் தெருவுல நிப்பா. அதான் என் பிளான். இந்த அனாமிகா முன்னாடி அந்த அபி எல்லாம் சின்ன பேபிடா. என்னக்கா பண்ணலாம்? எப்பவும் நீ சொல்றத கேட்டு வேலை செஞ்சு பழக்கப்பட்டவங்க நாங்க. இப்பவும் நீயே சொல்ல அபி, என்ன பண்ணலாம்? தெரியலக்கா, புத்தியெல்லாம் உறைஞ்சு போயிருக்கு. இந்த கடையை விட்டா வீடு, இது ரெண்டு விட்டா வேற என்னக்கா தெரியும்? எங்களுக்கும் அவ்வளவுதானக்கா தெரியும். இனிமேலாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இனிமே இந்த பக்கம் வந்துடாதீங்கன்னு சொல்லாம சொல்றியா அபி? இனி என்ன இருக்கு கணேசா? கடையே இல்ல. வெளிய விசாரிங்க. நல்ல கடையா இருந்தா வேலைக்கு சேருங்க. என்ன அபி, விட்டா கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவ போல இருக்கு. என்ன செய்யறதுக்கா? நிலைமைய யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 மணி நேரம் மிஷின் சத்தத்திலே இருந்தவனா? அந்த மிஷின் சத்தம் கேட்கும் போதெல்லாம் என் அம்மா என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும். சத்தம் இல்லாம காதெல்லாம் அடைச்ச மாதிரி இருக்கு. மனசை விட்டுறாத அபி அக்கா, எல்லாம் சரியாயிடும். எப்போ? சீக்கிரமே நம்ம கண்ணு முன்னாடியே எல்லாம் சரியாயிரும் அபி. கண்மூடித்தனமான நம்பிக்கை கணேசா. இப்போதைக்கு என்னால ஒண்ணுதான் செய்ய முடியும்.
இந்தாங்க. இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான். இத 3 பேரும் பிரிச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இதுல வர பணத்தை வச்சு குடும்பத்தை கவனிச்சுக்கோங்க. அபி, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கோவப்படாதீங்கக்கா. புடிங்க. நாளைக்கு மறுநாள் மாசத்தோட 2வது வெள்ளிக்கிழமை ஜெயில இருக்கிற உங்க வீட்டுக்காரரை போய் பார்க்கணும். செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்காக உன் வலையில கழட்டி தருவியா? பொட்டு தங்கத்தை கூட விட்டு வைக்காம அத புடுங்கிட்டு போய் நாங்களா நிம்மதியா இருப்போம்னு நினைக்கிறியா? புரிஞ்சுக்கோங்கக்கா. கஷ்டம் வந்தா உதவுறதுக்கு தான் நம்ம கழுத்துலயும் காதுலயும் நகை போடுறோம். புடிங்க. வாங்கிக்கோங்கக்கா. அக்காக்கு நிஜம் புரிய மாட்டேங்குது. நீ வாங்கிக்கோ. கணேசனை கூட கூட்டிட்டு போய் இதை வித்துட்டு வா. முடியாதுக்கா. வாங்கிக்கோ தானோ. முடியாதுக்கா. வற்புறுத்தாதக்கா. அக்கா என்ன பண்றீங்க? இந்தா இதையும் புடி. அக்கா. கணேசா, இதையும் சேர்த்து வித்துட்டு வா. அக்கா என்ன பண்றீங்க 2 பேரும்? இருக்கிற நகையை கழட்டி தரீங்க. கஷ்டத்துக்கு உதவுறதுக்கு தான் நகை போடுறோன்னு இப்ப நீ தானக்கா சொன்ன. அதான்க்கா செய்யறோம். வித்தா எல்லா நகையும் சேர்த்தே விக்கலாம்க்கா. அபி, எங்களுக்கெல்லாம் பெருசா எதுவுமே தெரியாத. நீயே கணேசனை கூட்டிட்டு போய் நகையை வித்துட்டு வந்துரு. என் கோவத்தை கிளப்பாதீங்க. 2 பேரும் நகையை கையில எடுங்க. எடுங்கக்கா. தனு எடு. என்னால முடிஞ்சது இதுதான் அபி. இதையும் வச்சுக்கோ. இதை விட உயிர் போற கஷ்டம் வந்தா கூட நான் உன்னை தவிர வேற யாருக்கிட்டையும் வேலை பார்க்க மாட்டேன் அபி. நீ சாப்பிட்ற சாப்பாட்டுல ஒரு கை சாதம் எனக்கு அள்ளி வைக்க மாட்டியா? அதை சாப்பிட்டு நான் உயிர் வாழ்ந்துருவேன் அபி. ஒரு வேலை கூட செய்ய தெரியாதவனை கூட பிறந்தவன் மாதிரி பார்த்துக்கிட்டேன். உன்னை விட்டுட்டு நாங்க எல்லாரும் எங்க போவோம் அபி? அதத்தான் அபி நானும் சொல்றேன். உங்க அம்மா கிட்டதான் நானும் இந்த தையல் வேலையை கத்துக்கிட்டேன். நீ உன் 12 வயசுல கத்திரிக்கோலை கையில பிடிச்சப்பதான் நான் முழுசாவே டைலர் ஆனேன். இந்த கடை உனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கும் அபி. உன்னை விட்டுட்டு நாங்களாம் எங்க போவோம்? அபி டெய்லரை தவிர இன்னொரு ஆள்கிட்ட போய் வேலை செய்ய என்னாலையும் முடியாது. கையில இருக்கிறத வச்சு முதல்ல மறுபடியும் கடையை ஆரம்பிக்கலாம். அபி, நாங்களும் உன் குடும்பம் தானே. நீ தனியா கஷ்டப்படுறப்ப தள்ளி நின்னு அதை நாங்க வேடிக்கை பார்ப்போமா? கஷ்டப்பட்டா எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுவோம். நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா இருப்போமே. மாமா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அது சரியாயிடும் மாமா. இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம் சரியாயிடும். இருக்கிறது 2 நாள் தான் அசோக். உனக்கு என்ன பிரச்சனை? அதை முதல்ல சொல்லு.
மாமா உங்களுக்கு எதுவுமே தெரியாம நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டீங்க. ஒரு சின்ன பிரச்சனை. உன் போஸ்டிங்கே பிரச்சனை. இன்னும் 48 ஹவர்ஸ்ல இந்த எம்டி போஸ்ட் உன்கிட்ட இருக்குமா இல்லையாங்கிறதே பிரச்சனை. உனக்கே தெரியும் அசோக், இந்த பிசினஸ்க்காக வெளியில இருந்து வேலை பண்றவன் நான். எதையும் செய்வேன், உனக்காக எல்லாத்தையும் செய்வேன். அந்த பொண்ணு யாரு? அதை கூட நேரம் விசாரிச்சிருப்பீங்களா மாமா? அதை நான் பாத்துக்கிறேன். உன்னால முடிஞ்சதை நீ செய், என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். மாமா அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த பிசினஸ்ல இந்த கம்பெனி சந்திக்கிற கடைசி பிரச்சனை இதுவாக தான் இருக்கும். இருக்கணும். என்ன செய்ய போற? தெரியல மாமா. ஆனா அதுக்கு என்ன செய்யணுமோ அது யாருக்கும் பாதிப்பு இல்லாம சரியா செய்வேன். சும்மா வாய் வச்சுட்டு பேசாம இருக்கானா ராஸ்கல்? போலீஸ்கிட்ட பேசி தேவையில்லாம அடி வாங்கிட்டாமா. நானா பேசினேன், நானா அடி வாங்கினேன். என்னாலதான் இதெல்லாம். சாரி ரகு. சாரி மாமா. நீ என்னமா தப்பு மன்னிப்பு கேட்கறதுக்கு? ராஸ்கல், ஒயிரானிக்கு இழுக்கிறப்ப வேண்டாம் தப்புன்னு சொன்னேன். இல்ல யாருக்கும் தெரியாமாவது இழுத்துருக்கோன்னு. ஆமா, இவர் அப்படியே மன்னர் பரம்பரை. ஒயரை மேல போடாம அப்படியே கீழே போட்டேன். ரகு விடு ரகு. சூடா டீ வந்தாச்சு. சும்மா நிக்காம அந்த டம்ளர் எடு. பாரு சும்மாவே துணியில கொட்டிடாத. கொட்ட மாட்டேன். இந்த கிளாஸ்ல எல்லாரும் ஊத்து. பாறா எடுத்து கொடு, ஐயா கொடு. ஏய் பார் யூ. மாமா கரண்ட் லைன் மறுபடியும் தர மாட்டேன்னு சொன்னாங்க. எப்படி தந்தாங்க? மா காசு இங்க எல்லா வேலையும் செய்யும். இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையில்ல, அமைதியா உன் வேலையை செய்யுமா. அப்புறம் முதல்ல சாமியை கும்பிட்டு இவனுக்கு கொஞ்சம் தின்னூறு வச்சு விடுமா. அப்போவாது புத்தி வருதான்னு பாப்போம். அபி முதல்ல அவருக்கு திருநீர் வை. ஏய், என்ன திட்டாம இருக்கிறதுக்கு சாமி நல்ல புத்தியை கொடுக்கட்டும். உங்க 2 பேர் சண்டையில கூட அன்பு இருக்கு மாமா. இன்னைக்குதான் எனக்கே அது புரியுது. அபி எனக்கே இப்பதான் புரியுது அபி. இல்லனா இவர் பேசின பேச்சுக்கு என்ன கொண்டு இருப்பியா? குறைஞ்சபட்சம் பிளானாவது பண்ணிருப்பேன். ஓ பாத்தியாம்மா, அப்பா மேல இருக்கிற அன்பையும் பாசத்தையும். சரி வாங்க மாமா, எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடலாம். டேய் சாமி கும்பிடுற, அப்போ நல்ல புத்தி வருது. அபி ராணி அக்கா வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அபி. என் பொண்ணுக்கு கல்யாணம், அவசர கல்யாணம் வேற. நாளைக்கு மறுநாள் காலையில முகூர்த்தம். அதுக்குள்ள ஜாக்கெட் தைக்க முடியுமா? அக்கா, அபி டெய்லர் கிட்ட வந்துட்டு முடியுமான்னு கேக்குறீங்க? ஆர்டர் கொடுங்கக்கா. அளவு ஜாக்கெட் இருக்குல்ல? இருக்குமா? இந்தா அபி, இதுல அளவு ஜாக்கெட்டும் துணியும் இருக்கு. சரிக்கா வரேன்க்கா. வரேம்மா. போயிட்டு வாங்க. தனோ இந்தா கொடுக்க. வாப்பா வாப்பா, சீக்கிரம் வா. வா. நிறுத்து. சீக்கிரம் தோண்டு. பாருங்க. ஐயோ சார், என்ன சார் பண்றீங்க? முதல்ல எல்லாரும் வெளியே வாங்க, வெளியே வாங்க. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? கடையில் இருக்கிறவங்க முதல்ல எல்லாரும் வெளியே வாங்க. கடைக்கு சீல் வைக்கணும். என்னது சீல் வைக்கணுமா? யோ ஆளாளுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சும்மா சும்மா வந்து ஏதாவது பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்கீங்க. தம்பி, ஆள் தெரியாம பேசாதீங்க. we are from PWD. இந்த இடத்துல கடை இருக்க கூடாது. இங்க கவர்மெண்ட் பாலம் கட்ட போகுது. பாலம் கட்டுறீங்களா? ஏங்க அப்பப்ப யாராவது வர்றீங்க,
பாலம் கட்டணும் அது இதுன்னு சொல்றீங்க. ஏதாவது பிரச்சனை கிளப்பிட்டே இருக்கீங்களே. காசு கொடுத்தா விட்டுட்டு போயிடுறீங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு கையில காசு இல்ல, 2 நாள் கழிச்சு வாங்க தர்றேன். ஹலோ சார், எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? காசை வாங்கிக்கிட்டு கடமைக்கு துரோகம் பண்ற ஆள் மாதிரி தெரியுதா? சொல்றது கேட்கலையா? கடைக்கு சீல் வைக்கணும். முதல்ல எல்லாரும் வெளியே வாங்க. சார் நான் என்ன சார் பாவம் பண்ணேன்? ஏன் சார் எப்ப பாரு எங்களே குறி வச்சு இப்படி எல்லாம் பண்றீங்க? இத பாருமா, புரிஞ்சுக்க. நாங்க எங்க கடமையை தான் செய்யறோம். விடலைன்னா நாங்க போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கோம். சார், இந்த இடம் எங்க பூர்வீக சொத்து. அதுவும் நாங்க கலெக்டர் வரைக்கும் போய் மனு கொடுத்து அவரும் அதை சரி பார்த்து எழுதி தந்தது சார். எங்க கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு, நீங்க வேணா பாருங்க. இங்க பாருங்க, எங்க அனுமதி இல்லாம ஒரு செங்கல் கூட அசைக்க முடியாது. அதே மாதிரி எங்க கிட்டயும் ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, பாக்குறியா? பாரு. இது சாமி பிள்ளைங்கிறவரோட பூர்வீக சொத்து. இந்த தாத்தாவுக்கு அனுபவிக்கிறதுக்காக பட்டாவா எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் இது. இங்க இருக்கிற வீடு வரைக்கும் தான் உண்மையான பட்டா இருக்கு. இந்த கடை ஆக்கிரமிப்பு இடத்துல இருக்கு, அதை புரிஞ்சுக்கங்க. எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்க. ஆமா, எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா வீட்டு சொத்தை எல்லாரும் அனுபவிக்கிறது பேயா அலையறீங்களா? ஏங்க, இந்த சொத்தை நானா என் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். அரசாங்கம் சொல்லுது, நான் செய்யறேன். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சரி, எதுவும் பண்ணாதீங்க சார். அம்மா, நான் அரசாங்கத்தோட கடைநிலை ஊழியர். என்னால எதுவும் செய்ய முடியாது. நீ கவலைப்படாத அபி. என்ன மீறி எந்த கடநிலை கடன்காரனாலையும் இந்த கடை எதுவும் செய்ய முடியாது. அப்பா, இப்பவே நம்ம ஆளுங்களை வர சொல்லுங்கப்பா. இன்னைக்கு இவங்களாம் நாமளான்னு பாத்துடலாம்ப்பா. என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? நத்திங் சார், எல்லாத்தையும் பூட்டி சீல் வைக்கணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? சார், இது வெறும் கடை இல்ல சார். உள்ள இருக்கிறது வெறும் மிஷின் கிடையாது சார். எல்லாமே என் உயிர் மாதிரி சார். ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். தயவு செஞ்சு கடைக்கு பூட்டு போடாதீங்க ப்ளீஸ் சார். இது ஏன் டியூட்டிமா, நான் எந்த உதவியும் செய்ய முடியாது. உதவி செய்யவும் கூடாது. சார், நீங்க பெரியவங்க சார். ப்ளீஸ் சார், கடையை மட்டும் விட்டுருங்க சார். எங்க உங்களுக்கு கடைக்கு தானே சீல் வைக்கணும். கடைக்குள்ள இருக்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு நீங்க சீல் வச்சுக்கோங்க. ஏய், கடை கூட அவங்களால எப்படி சீல் வைக்க முடியும்? நம்ம சொத்துன்னு பத்திரம் தெளிவா இருக்குதுல்ல, ஏன் என்ன பண்ண முடியும்? என்ன இன்னொரு இடம் ஸ்டேஷன் கூட்டு போய் அங்க வச்சு எங்கிட்ட 10,000 ரூபாய் பணம் கொடுக்கற பிளானா? யோ, என்னது யோவா? கையை நீட்டி காசு வாங்கினல. லாயர் கொடுத்ததையும் பார்த்தேன், நீ வாங்கினதையும் பார்த்தேன். எங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. கேஸ் போட்டு கோர்ட்ல பாத்துக்கோங்க. அது வரைக்கும் வேணும்னா இந்த கடையை இடிக்காம இருக்க முடியும். ஆனா சீல் வைக்க வேண்டியது எங்களோட கடமை. உங்களுக்கு கடை வேணும்னா மேல் இடத்துல பேசி ஏதாவது பொருளை மட்டும் தரலாமான்னு பாக்குறேன். சார், இந்த டைலர் ஷாப் பொருள் எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு கடையை சீல் வைக்கலாமா? ஓகே சார். எல்லா பொருளும் உள்ளேயே இருக்கணும். நான் அப்படியே சீல் வைக்க போறேன்.